ஓகே. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 27th of February 2025. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அது நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? கரெக்டு தானே? நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இந்த லைஃப்பில், நான் ஏதாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. பட் ஸ்டில் சும்மா பேசி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன நானே எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கல, என்னை நானே தாழ்த்திக்கிறேன்ல, என்னை நானே லோவாக ஆக்கி பேசுகிறேன்ல, என்னை நானே காமெடிக்காக ஆர் ஏதோ எமோஷ்னலுக்காக ஏதோ ஒரு இதுக்காக என்னை நானே டவுன்கிரேட் பண்ணி பேசுகிறத மாற்றணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு லஞ்ச் சாப்பிட்ருக்கும்போது திடீர்னு எங்கள் மேனேஜர் வந்துட்டாங்களா. எனக்கு அது என்னன்னு தெரியல. மேனேஜர்னால் கொஞ்சம் மாதிரி ஓகே, நான் ஷையாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பேன். அவங்க முன்னாடி பேசும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆகாஷே குக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரான்னாங்களா. நானே உடனே அந்த இடத்துல தேவையில்லாத கமெண்ட்டு தான், குக் மட்டும் பண்ணுறேன் பட் டேஸ்டியாக இருக்காது அப்படின்னு நானே சொல்கிறேன். இது நான் எதுக்கு அந்த இடத்துல நான் சொல்கிறேன்? என் மேலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறேன் நான் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போ இந்த வீடியோவில் கூட அந்த சொன்னல, நீங்கள் ஏதாவது இது அது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது தான் நான் ரீசன் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக அது நேச்சுரலாக இருந்திருக்கணும். பட் நேச்சுரலாக இல்லைனாலும் எனிஒன் கேன் பி கான்ஃபிடென்ட்டு நான் நம்புகிறேன். நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கணும். அடுத்து பேடு. நேற்று ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் என் மேலே தான் தப்பு. நான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிடுறேன், ஓவராக திங்க் பண்ணுறேன். ஒரு வேர்டையும் அப்படியே ஒரு வேர்டு பிடிச்சிட்டு அதிலிருந்து நான் ஒரு 1000 வேர்ட்ஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி விட்டு, அப்போது ஓகே நம்ம தான் கரெக்டு, நம்ம திங்க் பண்ணுறது தான் கரெக்டு, நம்ம சைடு தான் நியாயம், அவங்க சைடு தான் மிஸ்டேக்கு, நம்ம தான் கரெக்டாக அப்படின்ட்டு தோணுது. பட் ஒரு 1 hour அந்த டைமில் அந்த ஹீட்டட் மொமெண்ட்டில் எனக்கு எப்படி ஃபீல் ஆகணும், இப்படி என் பிரெயின் வேவ்ஸ் எடுத்து இந்த இசிஜி மாதிரி பிரெயின் வேவில் ஏதாவது ஒரு இது எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணணும், இப்படிலாம் இருக்கும். ஒரு மாதிரி கையோஸாக இருக்கும். பட் ஒரு 2 hours கழிச்சு அவசரப்பட்டோமோ, நம்ம மேலே தான் மிஸ்டேக்கோ அப்படின்னு இருக்குது. அப்புறம் போய் சாரி கேட்பேன். ஓகே, ஏதோ இப்போது ஓகே, என் டைம் நல்லா இருக்கனால நான் மன்னிக்கப்படுறேன். பட் இந்த மாதிரி நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால அப்புறம் லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி எனக்கு ஆகிடுமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணுது. ஸோ நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறதை கம்மி பண்ணோம். சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிறதோ, சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது, இந்த நெகட்டிவ் வே. பாசிட்டிவாக சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த பெண்ணை கிஃப்டாக தராங்கன்னா அப்படின்னு பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன், இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பண்ண வேணாம், பட் ஹார்ட்ஃபுல்லாக. பட் இந்த பெண்ணை இப்படி வாங்கிட்டாங்கன்னா இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன் அப்படின்ட்டு பண்ண தேவையில்லையோன்னு எனக்கு தோணுது. லைக் சின்ன விஷயத்துக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண வேணாம், ஓவர் ரியாக்ட் பண்ண வேணாம். அண்டு ஃபைட்டில் ஆங்கர் மூமெண்ட்டில் வேர்ட்ஸ் நிறையா விடக்கூடாது. அது அவங்கள எனக்கு ரொம்ப இப்பயே கில்ட்டாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் மாற்றிக்கணும், என் மேலே தான் மிஸ்டேக். அடுத்து அகெயின் 3 மணி வரைக்கும் தூங்காமல் யூடியூப் பார்க்குறது. ஏன்னா அது என்னன்னு தெரியல, நைட்டு மட்டும்தான் அப்படியே பிரெயின் ரொம்ப வேலை செய்யும். ஆனால் ப்ரொடக்டிவாக இல்லை. ரூமை க்ளீன் பண்ணுவேன், எது பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேன். ஐடி ஒர்க்கில் எனக்கு இருக்குது நிறையா, பட் நான் அதை பண்ணலை. ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கேன் தூங்காமல். அந்த 3 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு ஏஞ்சதுனால இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் ஒர்க்கே எனக்கு பண்ண மைண்டே வரலை. அதனால் அடுத்து பண்ண தப்பு என்னென்னா, ஆஃபீஸ் போயிட்டு அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது, அங்கே அந்த குரூப்கிட்ட பேசுகிறது இந்த குரூப்கிட்ட பேசுகிறது, ஃபுல்லாக பேச்சு ஒர்க்கில் 0. ஐ வேஸ்டட் டுடே. ஃபுல்லாக என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதான் பார்த்துக்கலாம். ஒரு ஒர்க் எனக்கு டஃப்பாக இருக்குன்னா அதை நான் ஈஸியாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள், எனக்கு டெஸ்ட் பிளான் நான் ஒரு கியூவே, எனக்கு டெஸ்ட் பிளான் எழுதுறது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். டெஸ்ட் கூட நல்லா பண்ணுறேன், டெஸ்ட்டு நல்லா பண்ணுறேன், சீன் போடல, இதோ கான்ஃபிடென்ட் இல்லை எனக்கு. ஓகே, டெஸ்ட்டு கூட பண்ணுறேன், பட் அந்த டெஸ்ட் பிளான் எழுதுறது வந்து எனக்கு காண்டாக இருக்கும். உக்காந்தா எழுதிடலாம் ஒரு 2 hours. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களாம் 2 hours முடிச்சிருங்க. பட் நான் அதை ஒரு 2 to 3 days இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரோகாஸ்டினேட்டிங் டஃப் ஒர்க்ஸு, அதை நான் மாற்றிக்கணும்.
அப்புறம் அதான் இந்த மேனேஜர்கிட்ட ரொம்ப ஷையாக அப்படிலாம் அவங்க இன்னும் மேனேஜர் அவ்வளோதான். அவங்க என்னமோ பயமோ ஷையோ அதெல்லாம் இருக்க வேணாம். அண்ட் முக்கியமாக நேற்று பண்ண மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் என் லைஃப் திரும்ப திரும்ப அதே மாதிரி இருக்குது. எனக்கு நான் நினச்சிக்கிற மாதிரி இல்லாமல். ஸோ ஜஸ்ட் எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன சொல்யூஷனு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபேட் லாஸ் ஜேர்னியை முடிக்கணும். ஏப்ரல் 1 65 kgs வரணும். இன்றைக்கி 67.4. 30 days 3 kgs குறைச்சிடலாம்ல, ஹெல்த்தியாக குறைச்சிடலாம். ஐடி ஒர்க்ஸ்லாம் முடிக்கணும். ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது. ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் முதல். அண்ட் வேறு எதுலையாவது எனக்கு எனக்கு ஏதோ ஸ்கில்லாம் இல்லாமல் அப்படியே தண்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு இந்த ஐடிலேயே நான் ஒரு இப்போ நான் கியூஏவாக இருக்கேன்னா கியூஏ லீடு ஆகிறதுக்கான ஸ்கில்லே என்னால் வளர்த்துக்க முடியலன்னு எப்படி பெரிய பெரிய ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்க போகிறேன்னு எனக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக இருக்குது. ஜிம் கன்சிஸ்டண்ட்டாக போகணும். அது ஃபஸ்ட்டு 1 week போயிட்டேன். எத்தனை 9th ஜிம் இந்த மாதிரி நான் பண்ணுறது. பட் போயிடணும் கண்டிப்பாக. முக்கியமாக ஓவர் கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்புறம் ஓவர்லோடு நமக்கு வச்சுக்கூடாது. எக்ஸாம்பிள், நான் ஆஃபீஸ் போகல, அப்படியே கிண்டல் எடுத்துகிட்டு போயிடுவேன், நோட் எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னமோ இவர் படிக்கிற மாதிரி ஃப்ரீ டைம் அதை எடுத்து வைக்கும்போது ஓகே இன்றைக்கி போகிறோம், படிக்கிறோம், ப்ரொடக்டிவாக இருக்கிறோம், கொஞ்ச நேரம் ஒர்க் பார்க்குறோம் நல்லா, அப்புறம் இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு புக்கு படிக்கிறோம், அதை படிக்கிறோன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவேன். பட் அங்கே போய்ட்டு எதுவுமே ஒரு நாள் கூட நான் நினச்சதை பண்ணதே இல்லை. ஸோ ஓவர் கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. அண்ட் கமிட் பண்ணால் அதை ஞாபகம் வச்சு அந்த டைமில் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி நான் கற்றுக்கிறேன். 27th of February 2025. ஓகே, இன்றைக்கி என்ன கோட் இருக்குன்னு சொல்லட்டுமா? The question is not who is going to let me, it is who is going to stop me. நல்லா இருக்குல்ல? என்னை யாருங்க அலோவ் பண்ண போகிறா அப்படின்னு இருக்கக்கூடாது. என்னை எவன்டா ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு இருக்கணும். அப்படியே நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக கொஸ்டினாக இருக்கக்கூடாது. என்னை யாருங்க அலோவ் பண்ண போகிறா, என்னை எவன்டா ஸ்டாப் பண்ணுவா அப்படின்னு இருக்கணும். என்கிட்டலாம் யாருங்க பேச போகிறா, என்ன பிடிக்காம எவனுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கணும். நான்லாம் எங்கே பணக்காரனாக போகிறேன், என்கிட்ட இல்லாத பணம் எங்கே போக போகுது அப்படின்னு இருக்கணும். நான்லாம் எங்கே ஆக்டராக போகிறேன், நான் ஆக்டர் ஆகாமல் வேறு யாரும் ஆக போகிறேன் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். பாய்.